தோழர்களே வணக்கம். என்னடா திடீர்னு புதுசா தோழர்கள் எல்லாம் சொல்றான்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்த பாதிப்பு தான் இது. அப்படி அதாவது யூஸ்வலா படம் பார்த்து வெளியே வரும்போது எல்லாம் கலகலப்பா ஏதாவது அந்த படத்தில் நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டுலாம் ஜாலியா கொண்டாடிட்டு இல்லை அந்த டைலாக் சொல்றதோ இல்லை அந்த பாட்டு பாடுறதோ இப்படி முன்னுட்டு வந்துட்டு இருப்போம். அது வாடிக்கையான ஒரு விஷயம். ஆனா சில படங்கள் பார்த்தீங்கன்னா அது மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு அது நம்ம வேற சிந்தனைக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தான் எனக்கு நேற்று ஏற்பட்டுச்சு. என்ன சொல்றதுன்னு புரியலங்க. இது பார்த்து அப்படியே வாயை பொழந்துட்டு உட்கார்ற மாதிரி ஆகிட்டாரு வெற்றிமாறன். கையை கட்டி போட்டாரு வெற்றிமாறன் அவர்கள். அவரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு படமும் இதே மாதிரி தான் அவ்வளோ தத்ரூபமாக நமக்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பிக்சரைசேஷன்லாம் இருக்கும். இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியார், சூரி, கென் கருணாஸ், அப்புறம் ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், அப்புறம் நம்ம சேத்தன், இவர்களுடைய நடிப்பு ஒரு பக்கம் படத்தில் விஷுவலில் கலக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அவருடைய நினைவுகளை அழகா தத்ரூபமா நமக்கு காட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பக்கபலமா இருக்கவங்க ரெண்டு பேர். ஒருவர் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ். அவருடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது வெற்றிமாறன் மனசுல இருக்கிறது திரையில கொண்டு வந்து அப்படியே காட்டக்கூடிய ஒரு அது அசுரன் படமா இருக்கட்டும், ஆடுகளமா இருக்கட்டும், இன்னைக்கு வந்திருக்கிற அந்த விடுதலை 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி வேல்ராஜை போட்டு அசத்துவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஸ்தான ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அவர்கள். இதில் எது நிஜ லொக்கேஷன்னு எது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் அவங்க அந்த எபிசோடெல்லாம் வருது இல்லையா, அது ஒரு செங்கல்பட்டு கிட்ட எங்கேயோ செட்டு போட்டு தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது சொல்லுவாங்களா அந்த போர்ஷன் எல்லாம் செட்டில் எடுக்கப்பட்டதுன்னு? அவ்வளோ தத்ரூபமாக பண்ணி கொடுத்துருக்காரு ஜாக்கி அவர்கள். ஸோ இதெல்லாம் படத்துக்கு மிகப்பெரிய பலம். என்ன படத்தோட ஃபுட்டேஜ் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்துச்சுன்னா கூட கென் கருணாஸ் அந்த ஒரு ஃபைட்டு பார்த்தீங்களா, டெரிஃபிக் ஃபைட். அது மறக்கவே முடியாது. இந்த வயசுல அப்படி ஒரு துள்ளல், அப்படி ஒரு வீரம் அந்த பையன்கிட்ட பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம அந்த அசுரன்லாம் பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி இந்த படத்துல படம் பார்த்து வெளியே ஃபர்ஸ்ட் மனசு நிற்கிறது அந்த கென் கருணாஸ் கேரக்டர் தான். அதே போல விஜய் சேதுபதி நிச்சயமா இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இதுதான் அதாவது என் மனசுல பாதிப்புகளை ஒரு சில துளிகள் தான் இது. தயவுசெய்து இதை விமர்சனமா நினைச்சுக்காதீங்க. படம் எனக்கு பாதிச்ச விஷயங்களை சிலது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். விடுதலை பார்ட் 1ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது சூரி கதையின் நாயகனாக நடித்த அந்த படமா அமைஞ்சிருந்தா கூட கௌரவ தோற்றத்துல விஜய் சேதுபதி வந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தோணுச்சு. விடுதலை பார்ட் 2ல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா படம் முழுக்க விஜய் சேதுபதி நோக்கி இப்ப கதை நகர்ந்தாலும் இதோட ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னாக்கா அந்த சூரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நடக்குது. சூரி அவங்க அம்மாவுக்கு நடந்த விஷயங்களை கடிதமா எழுதுறாரு. அவருடைய வாய்ஸ் ஓவர் தான் இந்த படத்தோட கதையே டிராவல் ஆகுது. இந்த கிளைமேக்ஸ் சூரி மேல வச்சுதான் முடிச்சிருக்காரு டைரக்டர். அதே போல மஞ்சு வாரியார், எதுக்குடா திடீர்னு மஞ்சு வாரியார்லாம் இதுல நுழைச்சிருக்காரு பார்ட் 2ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உண்மையிலே அவங்க ஒரு பக்கம் பண்ணையாரோட மகளா இருந்தா கூட இன்னொரு பக்கம் அவங்க அந்த தோழர்களுக்கு துணையா அவங்கள ஒரு தோழர் மாதிரி இருந்துட்டு அதுல நடிச்சிருக்குது. குறிப்பா அந்த அவங்களோட ஹேர் கட்டுக்கு இந்த பாப் கட்ல அவங்க வந்துட்டு இருக்க அந்த செக்மெண்ட்ல அவங்க டைரக்டர் அவங்க மூலியமா அந்த சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, கிரேட்டுங்க. படத்துல பெரிய ஹைலைட்னு சொல்லணும்னாக்கா எதுன்னு நீங்க பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இவர்களுடைய நடிப்புன்னு சொல்றதா, ஒரு பக்கம் ஒளிப்பதிவுன்னு சொல்றதா, இல்லை இந்த பக்கம் அந்த ஆர்ட் டைரக்டர் அவரை தத்ரூபமா அமைச்சு கொடுத்த நேச்சுரல் செட்ஸ்ன்னு சொல்றதா, இல்லை வசனங்கள் என்று சொல்றதா, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி போட்டு மொத்தமா ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அழகா நமக்கு ஒரு பொட்டலமா கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருடைய ரீரிகார்டிங்கு அது வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு படத்துக்கு. ஆக மொத்தத்துல விடுதலை 2 அப்படின்னு எல்லாம் சிலாச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனா வந்திருக்கு இது படம். தியேட்டர்ல போய் பார்த்து கொண்டாடி மகிழுங்க. சரிங்களா? இப்போ டிசம்பர் இறுதிக்கு நெருங்கிட்டோம். சீக்கிரம் புத்தாண்டு வருது. அதை நோக்கி இந்த எபிசோட் நான் என்ன நினச்சேனாக்கா, சரி 2024 மூவிஸ் ரன் த்ரூ பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த எபிசோடில் பேச போகிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவில்
கிட்டத்தட்ட 233 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு மொத்தத்தில். இந்த ஒரு அதாவது வரப்போகிற 27ஆம் தேதியோட சேர்த்து நான் சொல்கிறேன். 27ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 7 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. அதை சேர்த்தா 233 படங்கள் வருது. அதில் ஜனவரி டு ஜூன் வரைக்கும் 120 படங்களும், ஜூலை டு டிசம்பர் 27 வரைக்கும் 113 படங்கள் ரிலீஸ் தமிழில் மட்டும். இது போக பிற மொழி படங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. சில வந்து வேற மொழிகள் எடுத்துக்கப்பட்டாலும் அது வந்து பேன் இண்டியான்னு சொல்ல போகிற சில லக்கி பாஸ்கர், தேவாரா, புஷ்பா 2 போன்ற பிற மொழி படங்கள்ல எடுக்கப்பட்ட பேன் இண்டியா படங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்தா அது நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் வெற்றி பெற்றது எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா எண்ணிக்கை மிக 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 குறைவு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு தமிழில். அதே போல் ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 படங்கள் தான் ஹிந்தியில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. மலையாளத்தில் ஒரு 4-5 படம் வெற்றி பெற்றிருக்கு. தெலுங்குல எந்த அளவுக்குன்றது எனக்கு கணக்கு தெரியல. ஏன்னா சிலர் வந்து தேவாரா வந்து மிகப்பெரிய ஹிட்னு தான் தெலுங்குல சொல்லுவாங்க. அதே போல் புஷ்பா 2வும் மிகப்பெரிய ஹிட்னு சொல்றாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இந்த வருஷம் ரிலீஸ்ல இது 2 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் அவங்க கணக்கு. தமிழில் வெற்றி பெற்ற படங்கள் எது அப்படின்ற கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மேலேருந்து தான் அங்கே வெற்றி ஆரம்பிச்சிருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் பெருசெல்லாம் வரல. ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 17 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பிப்ரவரியில் கிட்டத்தட்ட 20 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து பெரிய எந்த படங்களும் பெருசாக வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 27 படம் மார்ச்சில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து பெரிய படங்கள் வராதனால சிறிய படங்கள் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பெருசாக எந்த படமும் தேரல. தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் முதல் தமிழில் வெற்றி படம் அப்படின்றது அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனை 4 தான். மே மாதம் ரிலீஸ் ஆன அரண்மனை 4 தான் முதல் தமிழ் வெற்றி படம் இந்த வருஷத்துல. அதை தொடர்ந்து அதே மே மாசத்துல வந்தது நம்ம ஸ்டாரு, அதுக்கப்புறம் கருடன், இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் ஜூன்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடைய 50வது படம் மகாராஜா, அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜூலைல பாத்தீங்கன்னாக்கா அசுரன் தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம், அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அப்புறம் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்தோட கம்பேக் மூவியா அமைஞ்ச அந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. அதாவது நிறைய தேதிகள் போட்டு ரிலீஸ் இந்த மாசம் வந்து அந்த மாசம் சொல்லிட்டு தள்ளி சில வருஷங்கள் கடந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது இந்த அந்தாகன் படம். அதுக்கு அடுத்தது அதே ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னாக்கா சியான் விக்ரம் அவருடைய தங்கலான்னு, அதுவும் ஒரு பக்கம் நிச்சயமா ஒரு பிளாக் பஸ்டர் தான். பெரிய பிளாக் பஸ்டர்னா கூட டெஃபினட்டா அந்த படம் வந்து ஒரு ஹிட் படம் தான். அதே ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆன அருள்நிதி நடிச்ச டிமாண்டி காலனி 2, அது வந்து பிடிஜி யூனிவர்சல் என்ற ஒரு கம்பெனியோடைய அறிமுக தயாரிப்பு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமே வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டு, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அது வந்து 100வது நாள்ல அவங்க வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மாரி செல்வராஜ் அவரே தயாரித்து இயக்கிய படம் வாழை, அதுவும் லோ பட்ஜெட்ல எடுத்தா கூட பெரிய பம்பர் கலெக்ஷன் அந்த படம். அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர்ல தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் இந்த வருஷத்துல மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரெக்கார்டு அந்த படம் தான் அப்படின்னு எக்ஸிபிட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள் பல பேட்டிகள்ல சொல்லிட்டு வராங்க. அதை வச்சு நான் அந்த பதிவு நான் இதுல போடுறேன். ஏன்னா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலேயே பாத்தீங்கன்னாக்கா 460 crore பிளஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதை வச்சு நான் சொல்றேன் இந்த வருஷத்துல பெரிய பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட் படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர்லேயே வந்து சிறு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பல மடங்கு எண்ணிக்கை, அதாவது 5% 10% இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெரிய, அதாவது 5 கோடியில் எடுத்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண படம் இந்த லப்பர் பந்து. அவ்வளோ பெரிய ஜாக்பாட் அந்த படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 2Dயில் அண்ணன் தயாரிப்பில் தம்பி நாயகன் நடித்த மெய்யழகன், அது ஒரு பக்கம் ஸ்லிப்பர் ஹிட்டுன்னு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபரில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படம், அதுவும் பெரிய பிளாக் பஸ்டரு. இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் இருந்தால் கூட ரசிகருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் என்னன்னா ஜெயிலர் அளவுக்கு பண்ணலையான்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருந்துட்டு இருக்கு. காரணம் வந்து ஜெயிலரோட கண்டென்ட், அதை மேக்கிங் ஸ்டைல் வேற, வேட்டையனோட கண்டென்ட் ஸ்டைல் வேற. இது இந்த 2K கிட்ஸுக்கு பெரிய அளவுக்கு வேட்டையன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலன்னா கூட எங்களை மாதிரி 60s 70s கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியடோட சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த ஒரு ஃபீல் நிச்சயமா இந்த வேட்டையன் படம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் நிச்சயமா நான் இதை நிறைய வாட்டி இந்த படத்தை பார்த்து கொண்டாடி மகிழ்ந்தேன்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்த ஜீவாவுடைய படம் பிளாக்கு, அது ஒரு பக்கம் சைலண்டாக ஒரு ஆவரேஜான ஹிட் ஆச்சு. அது சிங்கிள் ஸ்கிரீன்ஸில் பெருசாக ஓடலைன்னா கூட மல்டிப்ளெக்ஸஸில் நல்லா ஒரு ரன் ஆன ஒரு படம் அது.
அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு அமைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பயோபிக்கு அமரன். இதுதான் அதாவது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்தில் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் பெரிய பிளாக் பஸ்டர்ஸில் கோட்டு, அமரன், வேட்டையன் இந்த படங்கள் தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் அரண்மனை 4 இந்த 4 தான் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் 1, 2, 3 நான் கணக்கு போட வரல. அதை வந்து நீங்களே அவங்கவுங்க யூகிச்சுக்கோங்க. நான் விநியோகஸ்தர் ஒரு தரப்பு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் ஒன்று சொல்லுவாங்க, ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த வாரில் நான் வந்து தலையிட விரும்பல. நடந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் எனக்கு இருந்த தகவல்கள் வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த வருஷத்தில் இந்த 15 படங்களை 4 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். அந்த 4 படங்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் த்ரூ அதை ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் விவரமாகவே உங்க கூட நான் வந்து இந்த படங்களோட ரிலீஸை பற்றி நான் உங்க விவரமாக பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு போக இந்த தமிழ் படங்கள் தாண்டி வெற்றி பெற்ற மற்ற மொழி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சேகரித்த தகவலின் படி பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி படங்களில் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு படம் பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்ச்ல ரிலீஸ் ஆன அமீர் கான் சொந்த படம் லாபத்தா லேடிஸ், அதுவும் சிறு பட்ஜெட் படம் தான், மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம். மல்டிபிளெக்ஸ்னா தமிழ் சினிமாங்களுக்கு மல்டிபிளெக்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். ஆனா ஹிந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ் இந்தியா முழுக்க இருக்கு, வேர்ல்டு வைடு கூட இருக்கு. அந்த வகையில இந்தியா வைட் இந்த மல்டிபிளெக்ஸஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடிய படம் இந்த லாபத்தா லேடிஸ். நான் ஸ்டார் காஸ்ட் படங்கள்ல குறுகிய பட்ஜெட்ல எடுத்து மிகப்பெரிய ஜாக்பாக் அடிக்கிறதா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் சொல்லணும். அதே போல இன்னொரு சின்ன படம் வந்து முஞ்சியா அப்படின்னு ஒரு படம் ஜூன்ல ரிலீஸ் ஆயிட்டு அதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு ஹிந்தியில. அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீ 2 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் ஸ்ரத்தா கபூர் நடிச்ச ஒரு ஹாரர் மூவி. அது சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த வருஷம் வர ஹிந்தி படங்கள்லயே டாப் லிஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற படம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரீ 2. அதுக்கு அடுத்தது வந்து லாபத்தா லேடிஸ். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்த சபர்மதி ரிப்போர்ட்டு அதுவும் ஹிட் ஆகிட்டு இன்னும் ஸ்டில் வந்து எல்லா தியேட்டர்களில் மல்டிப்ளெக்ஸஸில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஒன்று வந்து மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குணா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும், இந்த குணா படத்தை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணிச்சு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஹத் ஃபாசில் தயாரிச்சா பிரேமுலு என்ற ஒரு படம், அது மூலியமா எல்லாருக்கும் வந்து ஒரு டார்லிங் மமிதா பைஜு என்ற ஒரு தேவதை போல ஒரு கதாநாயகி கிடைச்சாங்க. எல்லாரும் அவங்கள வந்து ரசித்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. மமிதா பைஜு நதியா மாதிரி ஒரு பெரிய லாங் ரன் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நஸ்ரியா நசீம் அவங்களுடைய மூவி சூக்ஷம தர்ஷினி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். செம த்ரில்லிங்கான ஒரு படம். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிட்டு ஸ்டில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மலையாள படங்கள் இதுதான். தெலுங்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், லக்கி பாஸ்கர், புஷ்பா 2, தேவாரா இந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு தெலுங்குல.